நிறைய கோவிலில் சமஸ்கிருதத்திலேயே அர்ச்சனை பண்ணுறாங்க. அது ஏன்? நம்மளும் சமஸ்கிருதம் கற்றுக்கணுமா? சமஸ்கிருதத்தில் ஏன் அர்ச்சனை பண்ணுறாங்க? தமிழில் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம், தமிழில் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பேசும்போது மம்மி டாடின்னு ஏன் சொல்லிக் கொடுக்குறோம்? அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்குறா என்ன? இப்போ கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லித்தராங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மம்மி டாடின்னு எதுக்கு சொல்லித்தராங்க? இங்கிலீஷில் ஏன் அதிக வார்த்தை இங்கிலீஷில் கலந்து பேசுகிறாங்க? இதுக்கு யாருக்காவது காரணம் தெரியுமா? ஃபாரின் இதில் சொல்கிற மாதிரி கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் மம்மி டாடின்னு கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபாரின் கலாச்சாரம். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா என்ன ஆகும்? லாங்குவேஜுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கம்யூனிகேஷன் டூல். ஒருவரிடமிருந்து ஒரு கருத்து இன்னொரு இடத்துக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு கருவி தேவை. அதுக்கு பேர் தான் மொழி. மொழிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் இந்த பக்கம் கரண்ட் இருக்குது, இந்த பக்கம் லைட்டுக்கு போய் சேரணும். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு மகத்துவம் இருக்குதான்னாக்கா, இந்த ஒயர் தான் இந்த பக்கத்தில் இருக்க கரண்ட்டை அந்த பக்கம் எடுத்து போய் சேர போகிறது. இது ஒயர், அதுக்கு ஒரு மகத்துவமும் கிடையாது. அது ஒரு கருவி தான். இங்கேருந்து அங்கே கடத்தி செல்லுகிறது. கரண்ட்டை கடத்தி, மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகிற ஒயர் மாதிரி தான் நம்மளோட கருத்தை கடத்தி கொண்டு போய் அடுத்த இடத்துல, அடுத்த ஒரு இடத்துல சேர்க்க போகிறது. இவ்வளோதான் அதோட மொழிக்கான பலன். வேற ஒரு மகத்துவமும் மொழிக்கு கிடையாது, எந்த மொழிக்கும். ஆனால் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. தமிழில் ஒரு பொருளையும் கருத்தையும் உணர்வையும் பிரதிபலிக்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இது மாதிரி வேற ஒரு இடத்துல கிடையாது, வேற ஒரு இடத்துல இருக்காது. அப்படி இருந்தால் அதுவும் தமிழே தான் பயன்படுத்துவாங்க. இப்போ ஓ மை காடுன்றாங்கல்ல, ஓ மை காட் ஆச்சரியத்தை கொடுக்குறது அல்லது வேதனை கொடுக்கிறது. ஐயோ கடவுளே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, அந்த உணர்வுகளை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துது. உடல் முகத்தோட பாவனையே அந்த வார்த்தையால் மாறும். இது இந்த மாதிரியான வெகு சிறப்புகள் எல்லாம் தமிழில் இருக்கு.